அன்பு நண்பர்களே, அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று நாம் பார்க்க இருப்பது 274வது தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகவும், தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலங்களிலேயே கடைசி தேவாரம் பாடல் பெற்ற சிவஸ்தலமாகவும் விளங்கும் கைலாயம் அல்லது திருக்கைலாயம் அல்லது திரு நொடித்தான் மலை என்ற இடத்தில் அமைந்திருக்கும் சிவாலயத்தை பற்றித்தான். இங்கிருக்கும் இறைவன் பெயர் பரமசிவன், கைலாயநாதர் என்று அழைக்கப்படுகின்றார். இறைவியின் பெயர் பார்வதி தேவி. இத்திருமலை பனிமலையின் வடபக்கத்தில் மேற்கு திபெத் எனும் நாட்டில் இருக்கின்றது. பனிமலை முகட்டில் கடல் மட்டத்துக்கு மேல் 22,980 அடி உயரத்தில் மாதவம் செய் தென் திசையை நோக்கி திருக்கையிலை அமைந்திருக்கின்றது. பத்ரிநாத்திலிருந்து கைலாஸ் 305 கிலோமீட்டர் தூரமும், அல்மோராவிலிருந்து 405 கிலோமீட்டர் தூரத்திலும் இருக்கின்றது. திபெத் நாட்டின் எல்லைப் பகுதியிலே உள்ள கைலாய பகுதி தற்போது சீனாவின் காவலிலேயே இருக்கின்றது. தற்போது இந்த ஸ்தலத்திற்கு நேபாள நாட்டின் தலைநகரான காட்மண்டிலிருந்து செல்கின்றார்கள். சிவபெருமான் அம்பிகையோடு உடனாக எழுந்தருளி இருக்கும் மலை திருக்கைலாயமாகும். அழித்தல் தொழிலை உடைய ருத்ரமூர்த்தி வீட்டிலிருந்து அருளும் தலமாதலால் நொடித்தான் மலை என அழைக்கப்படுகின்றது. நொடித்தல் என்றால் அழித்தல் என்று பொருள். இந்த தலம் சுந்தரரால் நொடித்தான் மலை என்றே பாடப்பட்டிருக்கின்றது. இந்த மலையை உமாதேவி அஞ்சுமாறு ராவணன் பெயர்க்க முயன்ற போது இறைவன் தன் கால்விரலால் அழுத்த மலையின் கீழ் அகப்பட்டு தன் பிழையை உணர்ந்து வழிபட்டு வரங்களும் மந்திரவாளும் பெற்றபதி. சிவலிங்க வடிவமாக மிக அழகாக இந்த திருமலையில் பகவான் காட்சியளிக்கின்றார். எல்லாம் சக்தியும் சோமுமாக தொழில்படும் உண்மையினை இது உணர்த்துவதும் ஆகும். சிவபெருமான் கட்டளைப்படி சுந்தரர் வெள்ளை யானை மீது சேரமான் துணையுடன் இங்கு எழுந்தருளி இருக்கின்றார். அப்பர் அதுபோல திருக்கைலை காட்சியினை திருவையாற்றில் கண்டு வழிபட்டார். சுந்தரர் செல்லும் வழியில் பாடி அருளிய திருப்பதிகம் நொடித்தான் மலை என முடிவதாகும். உடன் சென்ற சேரபிரான் தாம் பாடிய திருக்கைலாய ஞான உலா எனும் செந்தமிழ் திருமறையினை சிவபெருமானுக்கு சேர்ப்பித்தார். சம்பந்த பெருமாள் திரு காளஹஸ்தி மலையின் மீதிலிருந்தே திருக்கைலையினை பாடியிருக்கின்றார். இத்திருமலை வெள்ளியினை போன்ற பனிமலர் மலையாக இருக்கின்றது. 50 கிலோமீட்டர் சுற்றளவுடைய சமதளமாய் விளங்குகின்றது. திருச்சுற்றாக மலைச்சுவர்கள் செங்குத்தாக காணப்படுகின்றன. இந்த ஸ்தலத்தை தரிசிக்கும் பேறு பெறும் ஒவ்வொருவருக்கும் வெவ்வேறு வகையிலான காட்சியினை இறைவன் அளிக்கிறார். தற்காலத்தில் அல்மோரா வழியாக செல்லும் பாதை எங்கும் நல்ல வசதிகள் செய்து தரப்பட்டிருக்கின்றன. கஷ்டங்கள் கூட குறைந்து கொண்டே வருகின்றன என்று சொல்கின்றார்கள். ஆனாலும் கூட கைலாச யாத்திரையானது அவ்வளவு சுலபமானது என்று எண்ணிவிடக்கூடாது. ஆனாலும் வழியெங்கும் செய்யப்பட்டிருக்கின்ற வசதிகளினால் அல்மோரா வழியாக செல்லும் பிரயாணம் மற்ற வழிகளில் செல்வதை விட சுலபமாகவும் இன்னல்கள் குறைந்தும் இருக்கின்றது. கைலாச யாத்திரைக்கு ஜூன் மாதம் 2வது வாரம் மிகவும் உகந்தது என்றாலும் யாத்திரைக்கு வேண்டிய தயாரிப்புகள் அல்மோராவிலிருந்து பொதுவாக மேற்கொள்ளப்பட வேண்டியிருக்கின்றது. வழி எங்கும் யாத்திரிகர்களுக்கு கிராம மக்கள் உதவி செய்கின்றார்கள் என்பது மிகவும் குறிப்பிடத்தக்கதாகும். உலகிலேயே மிக உயர்ந்த சிகரம் கைலாஷ். இங்கிருந்து 50 கிலோமீட்டர் தொலைவில் தோலமிங்க மாட்டா தாப்பா கிராமங்கள் இருக்கின்றன. இங்கே புத்தருக்கு கோவில்கள் இருக்கின்றன. இது தாப்பாவிற்கு வடக்கே தியானி மாமண்டியில் சாமான்கள் வாங்க மார்க்கெட் இருக்கின்றது. காய்னிமா என்ற இடத்திலிருந்து வடகிழக்கில் 60 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது கைலாஷ் சிகரம். இந்த ஊர் ஒரு சிறு நகரம் போன்றது. கைலாஷ் மலை சுற்றளவில் 40லிருந்து 50 கிலோமீட்டர் தூரம் இருக்கும். கோபுரம் போல் தோற்றம் அளிக்கும் கைலாஷ் மலை 23,000 அடி உயரத்தில் இருக்கின்றது. இது எப்போதும் பனியால் மூடப்பட்டு சூரிய ஒளியில் கண்கள் கூசும் வண்ணம் பலபலவென்று ஜொலிக்கின்றது. ஸ்ரீ மகாதேவனே இருக்கும் இந்த இடம் புராணங்களில் வெள்ளிமலை என்றே வர்ணிக்கப்படுகின்றது. தர்ச்சனிலிருந்து கைலை மலையும் அதன் சுற்றுப்புறங்களிலும் வடக்கில் தூய வெண்மை சிகரமாகவும் தெற்கில் பரந்த வட்ட வடிவமான ஆழ்ந்த நீல நிற ஏரியான ராசஸ்தலும் கண்கொள்ளா காட்சியாக விளங்குகின்றது. ராசஸ்தல் ஏரிக்கு கிழக்கே இருக்கும் மானசரோவர் ஏரியும் கைலாய மலையும் பிரதர்சனம் செய்து வழிபட வேண்டும். பூ உலகின் பதிகளில் மிக சிறப்பு வாய்ந்த பதி இது பூ கைலாயம் என அழைக்கப்படுகின்றது. இறைவனது இருப்பிடமான எங்கும் பரவியுள்ள அருவமாகிய கைலாயம் வேறு.
இயற்கையான கோயில் அமைப்பில் பனிமூடிய சிவலிங்கமாக காட்சியளிக்கும் இந்த திருமலையை எந்த பக்கத்திலிருந்து யார் ஒருவர் எவ்வண்ணமாக நோக்கினாலும் அவ்வண்ணமாகவே அக்கோவிலாகவே காட்சியளிக்கின்றது. இது இந்த ஆலயத்தின் மிக மிக சிறப்பான அதிசயமான விஷயமாகும். இம்மலையின் சிகரம் தென் திசை நோக்கியதாக இருக்கின்றது. 29 மைல் சுற்றளவு உடையதாக விளங்கும் இம்மலையில் சதுரம், முக்கோணம், வட்டம் போன்ற சித்திர வேலைப்பாடுடைய மேடைகளும் காட்சியளிக்கின்றன. இந்தியாவில் இமயம் முதல் கன்னியாகுமரி வரையில் எத்தனை வகையான கோபுரங்கள் உள்ளவோ அத்தனை மாதிரி கோபுரங்களும் இக்கைலை மலையில் காணப்படுகின்றன. எவ்வளவு அதிசயம், எவ்வளவு சிறப்பு வாய்ந்த இந்த ஆலயத்தை நாம் சென்று பார்ப்பது சாதாரணமான விஷயம் அல்ல. வெகு சில பேருக்கு மட்டும்தான் இந்த பிராப்தம் கிடைக்கின்றது. இந்த உரையின் மூலம் உங்களுக்கும் அந்த பிராப்தம் கிடைக்க வேண்டும் என்று பகவானிடம் வேண்டி இந்த உரையை நான் முடிக்கின்றேன். உங்களிடமிருந்து விடைபெறும் உங்கள் அன்பு நண்பன் ரா ஸ்ரீதர்.